நாட்டின் பொருளாதாரத்துக்காக பல தசாப்தங்களாக தமது உழைப்பை உரமாக்கும் மலையக மக்களின் வாழ்க்கையில் இன்னும் விடிவு ஏற்படவில்லை. இதனை உறுதிப்படுத்துவதாக எல்ல கிணலன் தோட்ட மக்களின் வாழ்க்கையும் அமைந்துள்ளது. எல்ல கிணலன் தோட்டத்தில் சுமார் 1500 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். மிகவும் பழமையான மற்றும் தற்காலிக குடியிருப்புகளில் இந்த மக்களின் வாழ்க்கை சக்கரம் சுழல்கின்றது. நிரந்தர குடியிருப்பாளர்களுக்காக காத்திருக்கும் இந்த மக்களுக்கு போதுமான வருமானமும் கிடைக்காமை கவலைக்குரியது. பாராளுமன்ற தேர்தல் சொன்னா, பிரதேச சபை தேர்தல் சொன்னா, மற்றது மாகாண சபை தேர்தல் சொன்னா கையெழுத்து கும்பிட்டு உங்களுக்கு கையை வச்சு போகுது. நாங்களும் உங்களுக்கு ஓட்டை போட்டு நீங்க முன்னுக்கு வந்து இந்த மாதிரிக்கு அந்த தோட்டத்தில் எப்படி நல்ல முறையில் பிடிச்சது திருமணம் கொடுத்தாங்களே நல்ல முறையில் கொண்டு வரணும் சொல்லி நீங்க நினைக்கிறது இல்லை. அன்னைக்கு ஏற்றின கை காரில் ஏறணும்னா அந்த கை ஓடிடுது. எங்களுக்கு ஒண்ணுமே அதெல்லாம் நாங்க எதிர்பார்ப்பு இல்லை. நாங்க பிள்ளைகள் நல்லா வாழணும், பிள்ளைகள் நல்ல நேரத்துக்கு நாங்க நல்ல நிலைமைக்கு இருக்கணும். எங்களுக்கு குடிநீர் எவ்வளவு பிரச்சனை. எங்களுக்கு முக்கால்வாசி இந்த சம்பளத்தை வாங்கி கொடுத்தா போதும். ஏற்கனவே பிரதமர் சொல்லியிருந்தாரு, நம்ம திகாம்பரம் சேர்க்குள்ள வந்து பண்டாரில பெரிய மாபெரும் கூட்டம் அடிச்சு சொன்னாங்க, உங்களுக்கு சம்பள உயர்வு கட்டாயம் கிடைக்கும். இதுவரைக்கும் சம்பள உயர்வு இல்லை. அங்கிட்டு அவர் சொன்னாரு, நம்ம ஆர்மந்தன் ஐயா சம்பளத்தை உங்களுக்கு எப்படியாவது சம்பளத்தை வாங்கி தந்துடுறேன்னு. அதுவும் நடவடிக்கை இருக்குல்ல. என்ன உதவியானும் வாங்கி தர்றேன்னு தான் நீங்க எல்லாம் கழிச்சு முடிச்சிங்க. எல்லாத்துக்கும் நாங்களும் எல்லாமே சேர்ந்து உதவி செஞ்சு ஓட்டையும் வாங்கி கொடுத்தோம். இருந்தாலும் எங்களுக்கு நாங்க 4 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பெரிய கஷ்டத்துல தான் இருக்கோம். அரசியல்வாதியும் சேர்ந்து உங்களுக்கு சம்பளத்தை கூட்டி போடுறோம், நீங்க எங்களுக்காக ஓட்ட போடுங்க அப்படின்னு எல்லாரும் வந்து சொன்னாங்க. திகாமுறையா அவரும் வந்து சொன்னாரு. இது ரணில் விக்ரமசிங்க அவர்களும் வந்து சொன்னாங்க, நீங்க எங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஓட்ட போடுங்க, நாங்க எல்லா வேலை வீடு அமைப்புல இருந்து தண்ணி சம்பள உயர்வு எல்லாத்தையும் கூட்டிட்டாருன்னு சொன்னாங்க. இதுவரை எந்த விதமான